ஜூஸ் மூடி. என்னப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏன் துப்புற? குடி. நீ கொஞ்சம் அந்த குடி துப்பாத குடி. வணக்கம்டா மாப்ள. தேனியிலிருந்து இந்த பதிவு யாருக்குன்னா எங்கள் அக்கா தங்கச்சி, என் மாமன் மச்சினு, என் பங்காளிய எல்லாத்துக்குமே இந்த பதிவு போய் சேரணும்பியா. ஆமாம், எனக்கு வந்து கமாண்டு ஓடுறவங்களுக்கும் தேட்டருக்கு படத்துக்கு கூட்டு போகிறீங்க ரைட்டு. யாரை? சின்ன குழந்தைகள கூட்டு போனோடனே இடல விடுறாங்க. இடல விட்டோடனே பயவிலைகளுக்கு என்ன வாங்கி தரீங்க? உடனே கலரை வாங்கி தரீங்க. அந்த என்ன கலரோ ஒரு டப்பாவில் ஓட்டு வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு கலரை போட்டு விட்டுருக்காங்க. அதில் என்ன கலக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை நல்ல தண்ணியா இல்லை உப்பு தண்ணியா? அதில் புழு வருது. மூடியே இத்து போச்சு. என்ன பிளாஸ்டிக் மூடி வாழ்க்கையில் இத்து போனதை நான் இன்ன வரைக்கும் பார்க்கலையா? செய்தியில் சூப்பராக பார்க்குறேன். நாங்கள்லாம் பிறந்து சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன படத்துக்கு? நான் எனக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து போகும்போது திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு போகிறோம்? கரும்பு, நெல்லக்கடலை பருப்பு. இது வீட்லேயே ஆக்கி கொடுப்பாங்க. மக்காச்சோளம் வர படம் பார்த்துக்கிட்டே திங்கிறதுக்கு. ஆனால் தேட்டருக்குள்ளே பார்த்தோம்னா, வெளியே தேட்டரை விட்டு வெளியே வந்தால் முக்கால்வாசி என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த கரும்பு சக்கை, அந்த மக்காச்சோளோட இது எல்லாம் கிடக்கும். ஆனால் இப்போ போய் தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது என்ன பூரா கலர் பாட்டில், சாராய பாட்டில் கூட கிடக்குயா. தயவுசெய்து சின்ன குழந்தைகளுக்கு அந்த டப்பாவில் போட்டு கொடுக்குற கலரை வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா இதனால் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கிறணும். ஏன்னா செய்தியில் சொல்கிறதே நான் சொல்லிக்கிறேன். நானாக புதுசாக சொல்லலை. கலர் கம்பெனிக்காரங்கிட்டையும் சொல்லிக்கிறேன். அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டில் தூக்கி போட்டுருங்க. அது உங்கள் வீட்டு பிள்ளையாக பாருங்கள். சில பேர் வாங்கி குடிக்கிறவங்க குடிப்பாங்க. இந்த வெயில் காலம் வந்துருச்சு, நீ பூரா என்ன ஒன்று வாங்கிக்க, அப்படியே அந்த கலரை வாங்கணும் குடிக்கணும் அப்படின்னு தண்ணி தவிக்கும். உடனே பெப்சி அந்தது இது அது கண்டது இன்றதெல்லாம் வாங்கி குடிப்பாங்க. இதில் கடைசியில் யாருக்கு மாட்டுதுன்னா குழந்தைகளுக்கு மாட்டிக்கிறோம். ரைட்டுங்களா? கல்லடப்பு வரும். அதையும் பார்த்துக்கிறணும். நீங்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுங்க, தண்ணி பழம் வாங்கி கொடுங்க. போகும்போதே எதையாச்சும் வாங்கிட்டு போய் தேட்டரில் போய் தின்னுங்க. தண்ணி பழத்தை வாங்கி பையில் வச்சு அறுத்து அங்கனக்குள்ளே தின்னுங்க. தேட்டருக்காரனை விட மாட்டாப்புல. இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னா கேஸை போடுவோம். கொஞ்சம் பாருங்கள். குழந்தைகள் ரொம்ப சித்திரவதை பண்ணாதீங்க. எனக்கே அந்த குழந்தைய பார்க்கும்போது ஏகப்பட்ட ரூபா வேணும்னு இதில் வேறு சொல்லிடுறாங்க. அதனால் கலர்கள் யார் வாங்கி குடிக்காதீங்க. அதுவும் டப்பாவில் ஊற்றி கொடுக்குற கலரை வாங்கி குடிக்காதீங்க, ஸ்டாக் பண்ணதை. இது உங்கள் வீட்டு பிள்ளையாக சொல்கிறேன். இதுக்கு மேலே யார் என்ன பண்ணாலும் எனக்கு மனசு சங்கடமாக இருக்கும். இது வந்து ஒரு பதிவாக நான் சொல்கிறேன். நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருது. குழந்தைகளை குடிக்கும்போது அது என்னென்ன கருமத்தில் செஞ்சாங்கன்னு தெரியாது. வீட்டில் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லி வளர்க்குறோம். அதவே நம்மளும் செய்யலாமா? தவறு தானே? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்கடா. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து.